ஜனநாயகம் படத்துக்கு மினிமம் கேரண்டி வசூல் எல்லா படத்துல இருக்க மாதிரி ஜனநாயகத்துக்கு இருக்கும். பிஜேபி எதிர்ப்புல அவருக்கு ஒரு வசூல் வந்தது. அது இப்ப ஜனநாயகத்துக்கு வருமாங்கிறது ஒரு டவுட். அதனால பிஜேபி கூட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறது வரை விஜய் எந்த ஒரு இதுவும் அவரா கமிட் பண்ண மாட்டார். வெளியே 1000 வரலாம். ஒண்ணு. இந்த கட்டத்துக்குள்ள பீஸ்ட் கேஜிஎஃப் 2ஆம் நாளே எழும்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் பீஸ்ட் படத்தை பெரிய தியேட்டர்ல மெயின்டைன் பண்ணினார். அவருக்கு ரிலீஸ் மக்கள்லாம் கொதிச்சு எழுந்த பிறகு திரும்ப கேஜிஎஃப் கொடுத்தாரு. அது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். கேஜிஎஃப் பீஸ்டா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டு கேஜிஎஃப் நல்ல ரிசல்ட் வந்ததுனால யாஷிக படம் சென்னையில பீஸ்ட தாண்டி போயிட்டு இது துணிவு வாரிசு வரும்போது விஜயே ஒருவேளையில துணிவு அடிச்சிருமோன்னு பயந்து எனக்கு நான் தான் போட்டி, என் படம் தான் எனக்கு போட்டின்னு சொன்னாரு. அப்ப சீமான் கிண்டல் பண்ணாரு, என் தம்பி செவுத்துல பந்த வீசி அவனே ஒத்தையில விளையாடிட்டு இருப்பான்னு. அப்ப விஜய்க்கு துணிவு தட்டி தூக்கிருமோங்கிற ஒரு அச்சம் இருந்தது. கடைசியா மார்க்கெட்டிங்ல வாரிசு தான் மேல நின்று. நான் மறுக்க வரல, அது உண்மை. நமக்கு மனசாட்சிப்படி தெரிஞ்சா அதை சொல்லிடுவோம். இப்ப பேட்டை விசுவாசத்துல முக்குலத்தோர் படம் உசிலம்பட்டியில ஓடுது, அங்க ஓடுனி ரஜினிக்கு எதிராக பண்ணும் கூட மொத்தத்துல பேட்டை தான் மேல போச்சு. தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு தவிர மற்ற இடங்கள்ல பிஎன்சில விசுவாசம் போயிட்டு முக்குலத்தோர் படமாட்டே அது அந்த மக்கள் பெரிய அளவுல அவங்க ஏரியாக்கள்ல கொண்டாடிட்டாங்க. பேட்டையோட அந்த பகுதிகளில் போச்சு, கிராம பகுதிகளில் விசுவாசம் தான் போச்சு.